நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 11 வசனத்தை வாசித்தோம். புரிஞ்சு வாசிச்சிங்களா? அப்படி வேகமாக ஓடுறீங்க. ஏன்னா சீக்கிரம் முடிச்சு விட்டா நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம். போய் நிறைய வேலை இருக்குது. ஆமாம், சிக்கன் மட்டன்லாம் ரெடியாக இருக்குது, கேக்ஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடியாக இருக்கீங்கன்னு தெரியுது. வசனத்தை வேகமாக வாசிச்சிட்டிங்க. இன்னும் ஒரு தடவை நிதானமாக வாசிக்கணும். ஏன்னா புரியணும். சரியா? நிதானமாக வாசிக்கணும், வேகமாக போகாதீங்க. அந்த கமா போட்டிருக்கிற இடத்துல நிறுத்துங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் புரிஞ்சு வாசிக்கணும். சரியா? வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? எல்லோரும் பைபிளை எடுத்துக்கோங்க. சரி, ரைட், நல்லவர். 4ஆம் அதிகாரம் சேர்ந்து வாசிக்கணும். ஒருத்தர் கூட வாசிக்காமல் இருக்கக்கூடாது, சேர்ந்து வாசிக்கணும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்போ வாசிச்சது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கொஞ்சம் புரிஞ்சது இல்லை? சரி, அல்லேலூயா. இப்படி தான் வாசிக்கணும், ஓடக்கூடாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியில் ஒரு 4 காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். வருஷம் இதை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டே வர்றோம். ஆனாலும் திரும்ப திரும்ப நினைவு கூறுவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதில் முதலாவது நம்ம வாசிக்கிறோம், ஏரோது ராஜா அப்படின்னு வாசிக்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது. அப்போ இயேசு பிறந்தது ஏரோது ராஜா அரசாண்ட காலகட்டத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஏரோது ராஜா முதல் கேரக்டர் யாரு? ஏரோது ராஜா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், நீங்கள் நம்ம பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாஸ்திரிகளை ரகசியமாய். 2வது வர்ற ஒரு முக்கியமான ஆளு சாஸ்திரிகள். ஏரோது 2வது சாஸ்திரிகள். 3வது நம்ம முக்கியமாக இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நட்சத்திரம் போதும். 3வது அடுத்த வசனமும் என்ன சொல்லுது? நட்சத்திரம். 3வது முக்கியமாக இந்த பகுதியில் நம்ம வாசிச்சதுல என்ன இருக்கு? நட்சத்திரம் இருக்கிறது.
கடைசியா ஒரு காரியம் இருக்குது. அது என்னன்னா 11வது வசனத்துல அவர்கள் பணிந்து கொண்டு காணிக்கைகளை வைத்தார்கள். 4வது என்ன இருக்கு? காணிக்கை. இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியில் 4 விதமான காரியங்கள் இருக்கு. 1 ஏரோது ராஜா, 2வது சாஸ்திரிகள், 3வது நட்சத்திரம், 4வது அவர்கள் கொண்டு வந்த காணிக்கை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாவது நம்ம தியானிக்க போகிற இந்த ஏரோது ராஜா, இவர் எப்படிப்பட்டவன்? பயங்கரமான ஒரு கோபமுடையவன். ஏரோது என்கிற பெயருக்கு அர்த்தம் கலக்கம்னு அர்த்தம். கலக்கம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வீரியம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ரொம்ப வெகுண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு மூர்க்க குணமுடையவன் தான் யாரு? ஏரோது ராஜா. ஏரோது ராஜா இயேசு பிறக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு ராஜா காலத்தில் தான் பிறக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். சில ராஜாக்கள் இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல நல்ல நன்மையான, அவங்க இருக்கிறதே தெரியாது. நம்ம இந்தியாவில் நரசிம்ம ராவ்னு ஒரு பிரதமர் இருந்தார், மன்மோகன் சிங்னு ஒரு பிரதமர்லாம் இருந்தார். உங்களுக்கு தெரியுமா? அவரெல்லாம் இருந்தார். ஆனால் சில பிரதமர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ இருக்கிறவர் கூட, சரியா, ரொம்ப டீப்பாக சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரி, அப்போ ராஜாக்கள் இந்த மாதிரி ஆளுகை செய்கிற காலம். இந்த ஏரோது ராஜா என்பவன், ஸ்தோத்திரம், அவன் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணுகிறவன், ரொம்ப மூர்க்க குணமுள்ள ஒரு ராஜா. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த ராஜாவின் நாட்களில் இந்த விஷயத்தை முதல்ல பார்த்தது யாருன்னா, அங்கே நம்ம வாசிக்கிறோம், சாஸ்திரிகள். யார் பார்த்தா? சாஸ்திரிகள் தான் இதை பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க? சாஸ்திரிகள் நேராக எங்கே வர்றாங்க? எருசலேமுக்கு வர்றாங்க. எருசலேம் 2 கேரக்டரையும் சேர்த்து சொல்கிறேன். சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வர்றாங்க. வந்துட்டு இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற ஒரு காலம்னு ஒரு காலம் இருக்குது. அவர் பிறக்க போகிற காலத்தை நட்சத்திரம் தெரிவிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு ஸ்பெஷல் நட்சத்திரம் உண்டு. இன்னைக்கு முதல்ல இருந்தே வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் அந்த நட்சத்திரத்தை குறித்து சொல்லிக்கொண்டே வருவார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து கூட ஆண்டவர் கூடாரத்துக்கு விட்டு வெளியே வா வந்து நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணுன்னு காமிச்சார். இந்த நட்சத்திரங்களை எல்லாம் நீ எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு, உன் சந்ததியை நான் இவ்வளவு நட்சத்திரங்களை போல் ஆக்குவேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம வானத்தில் பார்க்கிற நட்சத்திரம் ரொம்ப சொற்பம், 1-2 தான் நமக்கு தெரியுது. அல்லேலூயா, தெரியுது. ஆனா இந்த வானத்துக்குள்ள அது உள்ள போக போக நட்சத்திரங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காததுமா இருக்கிறது. ஆமென். மனுஷனால எண்ணி முடியாதது இந்த நட்சத்திரம். அல்லேலூயா. அதனால தான் நீ நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு சொல்றார். சூரியனை போல அது நட்சத்திரம். நமக்கு பார்க்க என்ன சின்ன ஸ்டார் மாதிரி தெரியுது, ஆனால் அதுவும் ஒரு கோள், அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜொலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம சயின்ஸ்லாம் சொல்றாங்க. சரி, அப்போ நட்சத்திரங்கள் அவ்வளவு இருக்குது. வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ நட்சத்திரங்களை குறித்து முதல்ல இருந்தே வருது. எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்னு சொல்றார். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்னு சொல்றார். ஸ்தோத்திரம். அப்படியே வேத புஸ்தகம் முழுவதும் இந்த நட்சத்திரத்தை கோடிட்டு கொண்டே வருகிறது. ஏன் இந்த நட்சத்திரத்தை கோடிக்கிட்டே அப்படி காமிச்சுக்கிட்டே வர்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததை, இயேசு கிறிஸ்து பிறக்க போவதை ஒரு நட்சத்திரம் தான் வெளிப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் நம்ம வீடுகளெல்லாம் நம்ம ஸ்டார் போடுறோம். நம்ம வீடுகளெல்லாம் ஸ்டார் போட்டுறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு அந்த ஏன் போடுறோன்னு கூட தெரியாது, எல்லாரும் போடுவாங்க. சில ஹிந்துஸ் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க.
எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எல்லாருக்குமான தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. இவர் கிறிஸ்தவர்களின் தேவன் அல்ல. ஆமென், ஆமென். இவர் ஸ்தோத்திரம் ஜீவ மார்க்கத்தை சொல்ல வந்தவர். ஆமென். ஆமாம், கிறிஸ்தவர்களின் தேவன் அல்ல. ஸ்தோத்திரம் எல்லா ஜனத்துக்குமான தேவன். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த நட்சத்திரத்தை அவங்க பார்க்குறாங்க, சாஸ்திரிகள் பார்க்குறாங்க. நல்லா பாருங்க, மிகப்பெரிய ஞானிகள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஞானி, நல்ல விஞ்ஞானங்களை எல்லாம் நல்லா ஆராய்கிற அளவுக்கு, ரிசர்ச் பண்ற அளவுக்கு, PhD பண்ற அளவுக்கு எல்லா திறமையும் இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க. நட்சத்திரம் வந்துட்டு, இந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பிறக்க போகிற காலத்தை குறித்து தெரியுது. எல்லாத்தையும் ஆராய்ச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் எப்படி பிறப்பாருங்கிறத அவங்களுக்கு தெரியல. நல்லா கவனிங்க. புரிஞ்சவங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சரி, இல்லையா? கொஞ்சம் பேருக்கு அது புரிஞ்சிருக்கு. சரி, சாஸ்திரிகளுக்கு எல்லாத்தையும் உலகத்தை நல்லா ஆராய தெரியுது. வான சாஸ்திரங்கள் தெரிகிறது. நட்சத்திரம் எப்போ வரும் எல்லா காரியமும் தெரியுது. ஆனா இந்த இயேசு எங்க பிறப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியல. தெரியாததுனால இவங்க இயேசு எப்படி பிறப்பார்? அவர் தான் யூதருக்கு ராஜா. அவர் யாரு? யூதருக்கு ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவர் ராஜாவாக பிறக்க போகிறவர். இப்போ நட்சத்திரத்தை பார்த்தாச்சு, இது இயேசு ராஜா பிறக்க போகிறாருன்னு தெரியுது. ஆனா எங்க பிறக்க போகிறாருன்னு தெரியல. பாருங்க, அதனால தான் மிஸ்டேக் பண்ணி நேராக எங்கே வர்றாங்க? அரண்மனை. ராஜான்னா எங்கே வந்து தான் பிறப்பார்? அரண்மனையில் வந்து தான் பிறப்பாருன்னு இந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க? ஒரு கணக்கு போட்டுட்டு நேராக எருசலேமுக்கு வர்றான். எருசலேம் ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு? ஏரோது ராஜா. இப்போ எருசலேமுக்கு வந்து கேட்குறான், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள. இந்த வார்த்தை தான் ஏரோதுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு, நான் ஒரு ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜா வந்து பிறந்துட்டாரா? அதுவும் இல்லாமல் இந்த ஞானிகள், இந்த சாஸ்திரிகள், இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, என்னை பணிந்து கொள்ள வேண்டியவர்கள் இன்னொருத்தரை பணிந்து கொள்ள போறாங்களா? இப்ப ராஜா ஏரோது ராஜா எப்படிப்பட்டவன்? ஏற்கனவே கோபக்காரன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கலங்குறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே. ராஜா ஒருத்தர் வந்து பிறந்துட்டாருன்னு ஏரோது வேற பயங்கரமான ஆளாச்சே. இப்போ என்ன சட்டம் போட போறாரு அப்படின்னு, ஒருவேளை CAA இருக்குமா, இல்லது ஒன் நேஷன் ஒன் காட் அப்படின்னு, ஒன் ரேஷன் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்னு ஏதாவது சட்டம் போட போறாரா அப்படிங்கிறது என்ன செய்யல, தெரியல. புரிஞ்சவங்களாவது ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்ன சட்டம் வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்க பார்க்குறாங்க. எல்லாரும் கலங்குறாங்க. கலங்கிட்டு உடனே கூப்பிடுறான் ஏரோது. எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லா பாஸ்டர்மாரை கூப்பிடு, எல்லா பைபிள் ரிசர்ச் பண்றவங்களை பூரா கூப்பிடு. அப்படித்தானே? பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுங்க. என்னப்பா வாசிங்க. பிரதான ஆசாரியர், சனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து நல்லா படிச்சு சொல்லுங்க. நல்லா படிச்சு உங்க பைபிளை படிச்சு எங்க பிறப்பாரு அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏரோது ராஜா என்ன செய்யறான்? அவன் விசாரிக்கிறான். விசாரிச்ச உடனே அங்க எல்லாரும் சொல்றாங்க, அதுக்கு அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அல்லேலூயா, ஆமென். பெத்லகேமிலே பிறப்பார். ஏன் பிறப்பார் அப்படிங்கிறதுக்கு அவர் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயா பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சாட்சி வேத பாரகர் எல்லாரும் எதை கோடிட்டு காட்டுறாங்க?
தீர்க்க தரிசன ஆகமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருந்த காரியத்தை வைத்து அவர்கள் பேசுகிறார்கள். நீங்கள் நானும் இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டுமானால் வேத வசனங்களை கொண்டுதான் அறிவிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி இருக்கு பைபிள்ல, இப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், ஏசாயா சொல்லி இருக்கிறார், மீகா சொல்லி இருக்கிறார், தானியேல் சொல்லி இருக்கிறார்னு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ அவங்க சொல்றாங்க, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை சரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு சாஸ்திரிகளை என்ன செய்யறான், இவன் தெரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரிகளை கூப்பிடுறான், ரகசியமாய் அழைத்து அவங்க கிட்ட திட்டமா, நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்றவங்க எந்த காலம், இந்த காலம் தானா, கன்ஃபார்மா தெரியுமா, 2000 வருஷத்துல தான் அவர் பிறப்பாரா, ஆமா கன்ஃபார்மா இப்பதான் வந்து பிறப்பாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு ஏமாத்துறான். எப்படி ஏமாத்துறான், நீங்க திட்டமா என்ன செய்யுங்க, விசாரித்து நீங்கள் போய் நல்லா பாருங்க, யாருக்கும் சொல்லாதீங்க, நீங்கள் போய் திட்டமாக விசாரித்து அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் போய் விழுந்து என்ன செய்கிறேன், அல்லேலூயா சொல்லுங்க, பணிந்து கொள்ளும்படி பெத்லகேமில் பிறப்பார்னு சொன்ன உடனே பெத்லகேமுக்கு அவங்கள என்ன செஞ்சுட்டான், அனுப்பி விட்டுட்டான். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறான், கிறிஸ்தவனை வச்சே நம்மளை அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு உளவு தானே, உளவு பார்க்கறதுக்கு ஒரு ஆளை அவன் யாரை பயன்படுத்துகிறான், நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகளையே பயன்படுத்த. இன்னைக்கு நம்மளை உளவு பார்க்கறதுக்கு வேற யாரும் வேண்டாம், நமக்கு உள்ள இருக்கிற ஆட்கள் தான் பார்க்கும். ஆமேன், சத்தமா சொல்ல மாட்டேங்கிங்களே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். உடனே அவன் அப்படிதான் அது ஏரோதுங்கிறது ஒரு ஸ்பிரிட்டு, ஏரோதுங்கிறது ஒரு ஆவி, அந்த ஆவி அப்படித்தான் கிரியேட் செய்யும். உடனே அவன் சொன்னான், நேரா பெத்லகேமுக்கு போனான். நல்ல கவனிங்க, இந்த சாஸ்திரிகளை சந்திச்சு தூதன் எச்சரிக்கலைன்னா இவன் திரும்ப போய் சொல்லியிருப்பான். இந்த சாஸ்திரிகளை சந்திச்சு தூதன் பாருங்க, வாசிங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஏரோதின் இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய், அல்லேலூயா, எங்க பார்த்த எங்க பணிந்து கொண்டு அனுப்பி யார்ட்ட சொல்லிடக்கூடாது, ஏரோது ராஜா கிட்ட சொல்லிடக்கூடாது. தலைய போனாலும் பரவாயில்லை, சாஸ்திரிகளே எங்க போயிடக்கூடாது, ஏரோது கிட்ட போயிடாது. நீ உளவு பார்த்து சொல்லிடக்கூடாது, உன் தலை போனாலும் பரவாயில்ல, நீ வேற ரூட்ல போ அப்படின்னு அனுப்பி வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ பாருங்க, இதெல்லாம் பார்த்த உடனே ராஜா சொன்னதை நல்லா கவனிங்க. இப்போ இதை நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்போ சாஸ்திரிகள் என்பவர்கள், உண்மையாவே சாஸ்திரிகள் என்பவர்கள் யார், அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்கள். நான் சொல்றேன் ஞானிகள்னு சொல்றேன். அல்லேலூயா, ஞானிகள். அவர்கள் உன்னை கண்டுபிடித்தார்கள், உன்னை அறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து அந்த நட்சத்திரத்தை கண்டதினாலே அவர்கள் ஒன்றை கண்டறிந்து கொண்டார்கள். அவர்கள் தான் ஞானிகள். நான் சொல்றேன், உலகத்தில் மிகப்பெரிய படிப்பு படித்தவர்கள் அல்ல ஞானி. அல்லேலூயா. நிறைய சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்க இல்ல ஞானி, நிறைய ரிசர்ச் பண்றவங்க இல்ல ஞானி. வேதம் சொல்லுகிறது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் உண்மையிலே அவர்கள் கண்டறிந்து அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களே ஞானிகள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வேதத்தில் 2 கேட்டகரியை 2 பைபிள் பிரிக்குது. ஒன்று ஞானி, இன்னொன்று அஞ்ஞானி. ஆமென். ஞானி என்பவன் இயேசுவை அறிந்து கொண்டு அவரை ஆராதித்து அவரை பின்பற்றி முடிவு பரியந்தம் விடாதிருக்கிறவனே ஞானி. ஆனா அஞ்ஞானி யார் தெரியுமா, இந்த அவனும் இயேசுவை பின்பற்றுகிறவன் தான், ஆனா உலகத்துக்காக பின்பற்றுகிறவன். சொல்ல மாட்டேங்கீங்களே, உலகத்துக்காக பின்பற்றுகிறவன், உலக ஆசீர்வாதத்துக்காக பின்பற்றுகிறவன். ஆமென். அவன் அஞ்ஞானி அப்படின்னு பைபிள் சொல்லுது.
இங்கே நான் சொல்லுகிறேன், சாஸ்திரிகள் அல்ல, உண்மையாகவே அறிந்து கொண்ட ஞானிகளாக கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்போ அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டு அவர்கள் பணிந்து கொள்ளும்படி புறப்பட்டார்கள். ஆனா நட்சத்திரத்தை இவர்கள் கண்டார்கள், அதை பார்த்துட்டாங்க. அப்ப உண்மையிலேயே இவங்க எதை ஃபாலோ பண்ணி இருந்திருக்கணும்? நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி இருந்திருக்கணும். ஆனா இவங்க மைண்ட்ல புதுசா ஒரு எண்ணம் வந்துச்சு, ராஜான்னா அரண்மனையில தானே பிறப்பாருன்னு சொல்லி நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணாம இவங்க தன் சிந்தனையின்படி போக ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நட்சத்திரம், ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம், ஒரு ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிற ஒருவர் இருக்கிற போது நீங்க உங்க சொந்த யோசனையில திரும்பி போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம். சொந்த யோசனையில போயிடக்கூடாது. இவங்க சொந்த யோசனையில மைண்ட்ல யோசிச்சா ராஜான்னு அரண்மனையில தானே பிறப்பாரு அப்படின்னு போன உடனே ஒரு முக்கியமான காரியத்தை ராஜாவுக்கு வெளிப்படுத்திட்டான். அங்க உள்ள ஜனங்களுக்கும் கலக்கம் உண்டாயிட்டு, இன்னும் சொல்ல போனா 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் அங்கே சங்கரிக்கும்படி அவன் மிகப்பெரிய கட்டளை போட்டான். நல்லா கவனிங்க, நம்ம சுய முடிவுக்கு திரும்பினதுனால அங்க 2 வயதுக்கு உட்பட்ட அங்க எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கும் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், வழிநடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து உங்களை வழிநடத்துகிற ஆவியானவரை கொண்டு அதற்கு பின்னாலேயே போக வேண்டுமே அல்லாமல் உங்கள் சுய சிந்தனையின்படி உங்கள் அறிவின்படி இந்த இயேசுவை பின்பற்றக்கூடாது. வேதம் உங்களுக்கு என்ன காண்பிக்கிறதோ, ஆவியானவருடைய நடத்துதல் உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதன்படியே முடிவு பரியந்தம் பின்பற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் சுய முடிவில் நீங்க எடுத்து போகிற வழி தப்பி போகிறதுனால என்ன நடக்குது? அநேக அங்கே ஒரு மிகப்பெரிய சங்காரம் நடக்கிறது, ஒரு அழிவு நடக்கிறது. அல்லேலூயா. யார் காரணம் இதுக்கு? யார் காரணம்? சாஸ்திரிகள் காரணம். ஆமென். இயேசுவை பார்த்தானே, நட்சத்திரத்தை பார்த்தானே, இயேசுவை படிந்து கொள்ள வந்தவன் தானே. ஆனால் இவன் டைரக்ஷன் மாறினதுனால ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு மிகப்பெரிய அழிவு, ஒரு மிகப்பெரிய நஷ்டம் உண்டாயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், எல்லாம் செய்கிறது உண்மைதான். ஆனால் உங்கள் டைரக்ஷன் சரியாக இருக்கணும். கடைசி வரை நட்சத்திரத்தையே ஃபாலோ பண்ணணும். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை வழி நடத்துகிற நட்சத்திரத்தையே நீங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. தப்பா போனதுனால அங்க ஒரு மிகப்பெரிய அழிவு உண்டாச்சு. இப்போ ராஜாவும் கூப்பிட்டு தந்திரமா சொல்றான், நீ போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு, நானும் வந்து வழிபடுறேன், நானும் வந்து பணிந்து கொள்ளுகிறேன்னு சொல்றான். இவன் சொன்னிட்டு அந்த இப்போ தெரிஞ்சு போச்சு, நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம், நம்ம தேவையில்லாம ராஜா கிட்ட போய் சொல்லிட்டோம், தேவையில்லாத சில காரியங்களை செய்து விட்டோம் அப்படின்னு இப்போ சாஸ்திரிகளுக்கு என்ன செய்யுது? புரியுது. நான் இதை திரும்ப சொல்ல இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். அல்லேலூயா. நான் சில காரியத்தை தவறாக நினச்சிட்டேன், சில காரியத்தை தவறாக டிசைட் பண்ணிட்டேன், சில காரியத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டேன், ஏரோது கிட்ட போய் சொல்லிட்டேன், நான் தவறான முடிவை எடுத்துட்டேன். ஆனால் ஏரோது தந்திரமாக சில காரியத்தை செஞ்சிருக்கான், அந்த தந்திரத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது, நான் வந்த இடம் தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் அரண்மனையை விட்டு வெளியே வருகிறான். மீண்டும் நட்சத்திரத்தை பார்க்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மீண்டும் நட்சத்திரத்தை பார்க்கிறான். இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை மீண்டும் வழி நடத்த போகிறார். அந்த நட்சத்திரம் உங்களுக்கு உதிக்கிற போகிறது. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்ட போகிறது. அது கிறிஸ்து இருக்கிற இடம் வரைக்கும் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறது. அந்த பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கிற வரையில் இந்த நட்சத்திரம், இந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அரண்மனையை விட்டு வெளியே வர்றான். வெளியே வந்த உடனே இப்போ பாருங்க, திரும்ப இப்படி டவுட் வந்துட்டு, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது 9ஆம் வசனம்,
எல்லாரும் சொல்லுங்க, முன் சென்றது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் என்னைக்குமே நம்ம வழி நடத்துகிறதுக்கு முன் செல்லுகிற தேவன். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் பர்சனல், உங்கள் தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பம் காரியமாக இருக்கலாம், உங்கள் தொழில் காரியமாக இருக்கலாம், உங்கள் வேலை விஷயமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ், எனிதிங் எதுவாக இருக்கட்டும், நம்முடைய தேவன் முன் செல்லுகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது பகலிலே மேகஸ்தம்பத்தை வைத்தார், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை வைத்தார். அதை வைத்து தேவன் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. அங்க மேகஸ்தம்பம் எப்ப தோன்றுமோ இவர்கள் தங்கள் பனிமுட்டுக்களை எடுத்துக்கொண்டு, தங்கள் கூடாரங்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் பிரயாணம் புறப்படுவார்கள். எங்கே மேகஸ்தம்பம் நிற்கிறதோ அந்த இடத்துல அவர்கள் கூடாரம் போடுவார்கள். லீட் பண்ணாரு. மோசே கிட்ட சொன்னாரு, என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். அதுக்கப்புறம் மோசே கிட்ட சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. யோசுவாவின் இடத்துல வந்து ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நான் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிறவர். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுகிறவர், அவரை ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. முன் சென்றது, நட்சத்திரம் முன் சென்றது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, சரியான லீடிங் கிடைக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் சொல்லுங்க, சரியான லீடிங் கிடைக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு சரியான லீடிங் கிடைக்குதா சிஸ்டர், பிரதர்? உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையான சரியான லீடிங் கிடைக்குதா? என்னைக்கு நீங்கள் நட்சத்திரத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்னைக்கு உங்களுக்கு சரியான லீடிங் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, நல்ல கைத்தட்டி சொல்லுங்களேன், நல்ல கைத்தட்டி சொல்லுங்களேன், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென். நாட் ஜஸ்ட் a word, அது சின்ன வேர்டு இல்லை. அந்த சந்தோஷத்தை, அந்த ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு, அந்த 3 வார்த்தைக்குள்ள அவங்களுடைய சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்க. மீண்டும் நட்சத்திரத்தை கண்டபோது, எல்லாரும் சொல்லுங்க, மீண்டும் நட்சத்திரத்தை கண்டபோது, மீண்டும் கிருபையை பெற்றுக்கொண்ட போது, மீண்டும் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட போது, மீண்டும் ஜெப ஆவியை பெற்றுக்கொண்ட போது, மீண்டும் நன்மையை பெற்றுக்கொண்ட போது ஒரு மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில வந்தது. மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நீங்கள் காணும்படி இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே உங்களை கர்த்தர் மீண்டும் நிரப்ப போகிறார். நீ இழந்து போனாயோ, நீ கலங்கி நிற்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப சந்தோஷம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆனந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன், நல்ல கைத்தட்டி பாடுங்களேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். நல்ல கைத்தட்டி பாடுவோம். இந்த சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, நல்ல கைத்தட்டி சந்தோஷமா பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. அந்த சந்தோஷத்தை அடைஞ்சாங்க. ஆமென். உங்களுக்கு சரியான லீடிங் கிடைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆமென். அது சில நேரம் ராஜாவுக்கு விரோதமா கூட இருக்கும். இப்ப பாருங்க, ராஜாவுக்கு விரோதமா நடந்தா பயந்தன வரணும், ஆனா இங்க சந்தோஷம் வருது. இந்த கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நமக்கு எந்த ராஜா, எந்த ராஜ்யம், எந்த கட்சி, எந்த அரசாங்கம் அகைன்ஸ்டா இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தோத்திரம். இப்போ பாருங்க, இப்போ நடந்து கரெக்டாக நட்சத்திரம் வருது. கரெக்டாக நட்சத்திரம் அழைச்சிக்கிட்டே வருது. வாசிங்க அடுத்த வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, நல்ல கவனிங்க, பிள்ளையையும் தாயையும் பார்க்குறாங்க. கரெக்டாக நட்சத்திரம் கொண்டு வந்து விட்டுட்டு, அல்லேலூயா, கரெக்டாக கொண்டு வந்து விட்ட உடனே அவங்க பார்க்குறாங்க, சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அன்னைக்கு அவர் குழந்தை இயேசு தான். அதனால் நம்ம போய் குழந்தை இயேசுவை போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. குழந்தை இயேசுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? இன்றைக்கும் சில பேர் அப்படி இருப்பாங்க. மரியாளுக்கு ஒரு கோயிலை கட்டிடக்கூடாது. இயேசு ஒருவர் தான் மெய்யான. அல்லேலூயா சொல்லுங்க. அடையாளங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. அடையாள நட்சத்திரத்தை போட்டிருக்கிறோம், அதோட நிறுத்திக்கிடணும். ஆமென். உடனே ஒரு குழந்தை இயேசு கோயிலை கொண்டு போய் கட்டிடக்கூடாது, மரியாதை ஒரு தெய்வமாக மாற்றிடக்கூடாது. சரியா? இயேசு மட்டும்தான் தெய்வம். அல்லேலூயா. ஆமென். சிலுவையை கூட நம்ம நினைச்சக்கூடாது அடையாளமா. போடக்கூடாது. சிலுவையை கூட போடக்கூடாது அடையாளமா. தோத்திரம். ஆமென். ஏன்னா சிலுவையை கூட சில பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். சிலுவையில் இயேசுவை மட்டும் தான் அரைஞ்சாங்களா? ஏகப்பட்ட பேர் அரைஞ்சிருக்காங்க. சரியா? ஏகப்பட்ட பேர். அப்போ நம்ம சிலுவையில் விழுந்து கும்பிட்டோம்னா என்ன அர்த்தம்? அதில் அறையப்பட்ட அவ்வளோ பேரையும் சேர்ந்து கும்பிட்டோம்னு அர்த்தம். அதனால தான் சிலுவையில் என்ன செய்ய மாட்டோம். ஆமென். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஆமென். நமக்கு இயேசு கிறிஸ்து தான் அடையாளம். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையாகிய தேவன். ஆமென். இங்கே பூரா நம்ம எழுதி போட்டிருக்கோம், வசனத்தை தான் எழுதி போட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். தோத்திரம். அப்போ அந்த வார்த்தையில் இயேசு இருக்கிறார். நமக்கு அடையாளங்கள் தேவையில்லை. கர்த்தர் நல்லவர். அப்போ வார்த்தையை கனம் பண்ணணும். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம அந்த ஆண்டவரை நம்ம ஒரு உண்மையாகவே கனப்படுத்துகிறோம். அவருக்கு ஸ்தோத்திரம் விழுந்து பணிந்து கொள்ளுகிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், ஸ்தோத்திரம், என் மீது அன்பாயிருக்கிறவன் என் வசனங்களை கைக்கொள்ளுவான். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையிலே என்ன ஒருத்தன் நேசிக்கிறான், உண்மையிலே என் மேலே ஒருத்தன் அன்பா இருக்கிறான்னா அவன் என் வசனங்களை கை கொள்ளுவான் அப்படின்னு சொல்றார். ஆமென். அப்போ நீங்க வசனங்களை கை கொள்ள ஆரம்பிக்கும் போது நானும் என் பிதாவும் வந்து அவனிடத்துல வாசமாயிருப்போம் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமென். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை வந்து அந்த பிள்ளைய வந்து பார்க்குறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இன்னொரு சுவிசேஷத்தில் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருந்ததை பார்த்தாங்க. பார்த்தபோது அந்த குழந்தைக்கு, அந்த தாய்க்கு அது ஒரு காணிக்கையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. காணிக்கை, ஒரு காணிக்கை. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வரும்போது எப்படி வரணும்?
காணிக்கையோடு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. காணிக்கையோடு வருதுன்னு சொன்னால் எல்லாம் பணம் கொண்டு வர்றதா மற்றது கொண்டு வர்றதா அதுவும் கொண்டு வரணும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது யாத்ராகமத்தில் என் சமூகத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு வரலாகாது அப்படின்னு சொல்கிறார். ஏதாவது ஒரு காணிக்கையை செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா. அது ஜஸ்ட் நம்ம சொல்லுவாங்க டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம ஏதாவது ஒருத்தர் நம்ம அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன ஒரு பரிசு கொடுக்குறோம், ஒரு சின்ன கிஃப்ட். எத்தனை பேர் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்குறீங்க? எத்தனை கிஃப்ட் கொடுக்குறீங்களா? எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறீங்க. என்னது அது? டோக்கன் ஆஃப். அப்போ ஒரு சின்ன டோக்கன், நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிறத இந்த சின்ன கிஃப்ட் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். தப்பு இல்லை. ஆமென். அதை செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா. ஒன்றுமே செய்யாமல் நான் நேசிக்கிறேன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. வார்த்தையிலேயே சரி, அது நீங்கள் வச்சுக்கோங்க, வீட்டில் போய் சாப்பிடுங்க அதை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன டோக்கன் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் அவருக்கு என்ன செய்யணும்? ஏதாகிலும் ஒன்றை செலுத்த வேண்டும். ஆனால் இங்கே அந்த காணிக்கை 3 விதமான காணிக்கையை கொண்டு வந்ததாக வேதம் சொல்லுகிறது. சாஸ்திரிகள் என்ன காணிக்கை கொண்டு வந்தாங்க? 3 வித காணிக்கைகள். என்னது அது? வாசிங்க 11ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிங்க. பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து. நல்ல கவனிங்க. இந்த சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு அப்படிங்கிறதுல நான் ஒரு காரியத்தை சேர்க்க விரும்புகிறேன். ஆண்டவரை தொழுது கொள்வதில், ஆண்டவரை ஆராதிக்கும் போது கொஞ்சம் தாழ்மையாக ஆராதிக்கணும். இன்றைக்கி கடைசி காலத்தில் எல்லாரும் ஏதோ பெரிய ஓனர் உட்காந்துருக்கிற மாதிரி சேரில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே கையை போட்டுட்டு அப்படிலாம் இயேசுவுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சிலர் உட்கார்ந்துருக்கிறத நான் தப்பு சொல்லலை. ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிற போது, தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற போது இங்கே போட்டுருக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து. அல்லேலூயா சொல்லுங்க. சாஷ்டாங்கமாக விழுந்து. உங்கள் ஆராதனை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் உங்களை தாழ்த்துறதுக்கு அடையாளமாக தேவனுக்கு முன்பாக எப்படி பணிந்து கொள்றீங்க? இன்னைக்கு ஒரு காலத்தில், ஆரம்ப காலத்தில் எல்லாரும் நல்ல முழங்கால் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்போம். இப்போ முழங்காலே போட மாட்டோம். ஏன்? இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டோம். சரி, அப்போ முழங்கால் ஆப் சீட் ஆயிரும். ஆப் சீட்னா தெரியுதுல்ல? ஆப் சீட்டு சேர் மாதிரி காலை வச்சு அதில் உட்கார்றது. அதுக்கப்புறம் ஆப் சீட்டு உட்கார்றதா மாறும். அதுக்கப்புறம் ஒரு கை சாக்கிறதா மாறும். இப்படி தானே? இந்த மாதிரி அப்படியே போயாச்சு. சரி, ஆராதனை நேரத்துலலாம் பெரியவங்க சிலவங்க சரீர பலவீனத்து நிமித்தமாக சேரில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நல்ல ஆரோக்கியம் உள்ளவங்க நல்ல கீழே உட்காந்து ஆராதிக்கணும். ஆமென். நீங்கள் இன்னும் சேருக்கு போகிற கேஸு கிடையாது. கொஞ்சம் தாழ்த்தணும், காலை மடக்கி உட்காரணும். அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் பலவீனம் இருக்குது, உட்கார முடியலை, அவங்களுக்கு எழும்ப முடியலை அப்படின்னா அவங்க போய் சேரில் உட்காடுறாங்க. ஓகே, நான் சொல்கிறேன், நல்லா உங்களுக்கு முடியும்ல, ஏன் சேரை தேடணும்? அதனால் நல்ல தாழ்மையாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே உட்கார பழகணும். கீழே உட்காந்து காலை மடக்கி, ஆமாம், நல்ல எவ்வளவு முடியுதோ அவ்வளவு முடிகிற வரைக்கும். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். அந்த பாஸ்டர் 65 வயசில் அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு இருதய வலி வந்துச்சு. உடனே ஆஸ்பத்திரியில் போய் அவரை டெஸ்ட் பண்ணி அவருக்கு பைபாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க டாக்டர்கிட்ட பைபாஸ் பண்ண எனக்கு வேண்டாம், என்னை வீட்டில் கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கொஞ்சம் பிரதிஷ்டையாக வாழக்கூடிய ஒரு ஊழியர்னாலே என்ன இருக்கணும்? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆமாம், பிரதிஷ்டை கூடிக்கிட்டே இருக்கணும். அவங்க தான் ஊழியர்கள். ஆமென். சரி, பிரதிஷ்டை இல்லாதவங்களாம் ஊழியர்கள் கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்கள், அவர் பிரதிஷ்டை நல்லா 65 வயசுக்கு மேலே பிரதிஷ்டை உள்ள ஒரு ஊழியர்னால என் உடம்புல கத்தி படக்கூடாதுன்னு அவர் ஒரு பிரதிஷ்டை. அதனால எனக்கு பைபாஸ் பண்ண வேண்டாம், வீட்டுக்கு கூட்டு வந்துருக்கேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்த ஊழியர் கூட்டம். அந்த ஊழியர் கூட்டத்தில் அவர் தான் மெசேஜ் பேசுகிறார். பேசும்போது அவர் சொன்னார், கடந்த காலங்களில் நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், பைபாஸ் பண்ணுன்னு சொன்னாங்க, என்னை வீட்டுக்கு கூட்டு வர சொல்லிட்டேன், இப்போ ஆண்டோடைய கிருபையில் நல்லா இருக்கேன்.
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் நான் முழங்காலே நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணக்கூடிய ஆள். ஆனால் இப்போ என்னால் அந்த முழங்காலில் மட்டும் நிற்க முடியலன்னாரு. அவருக்கு ஃபீலிங் என்ன? ஏஜ் ஆஃப் 65, 65 வயசில் முழங்காலில் நிற்க முடியலையேன்னு வருத்தப்படுறாரு. மிகப்பெரிய அப்போஸ்தலர், பெரிய ஊழியக்காரர், அவர் பெரிய ஊழியக்காரர். இன்னும் சென்னையில் பேட்ரிக் ஜோஷுவா நேஷனல் பிரேயர் நெட்வொர்க் என்ற மிகப்பெரிய ஸ்தாபனத்தை ஆரம்பித்து மிகப்பெரிய ஊழியத்தை செய்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த அவர் ஒரு 90 வயசு தாண்டி தான் மரித்தார் கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னால். அவரை சொல்லுவாங்க பிரேயர் வாரியர். அவர் தன்னுடைய மரிக்கிற காலம் வரைக்கும் முழங்கால் படிக்கிட்டே தான் அவர் பைபிள் படிப்பாராம். முழங்கால் படிக்கிட்டு தான் அவர் ஜெபம் பண்ணுவாராம். இதெல்லாம் என்னது? தேவனை தேடுவதற்கு, தன்னை அர்ப்பணித்து பணிந்து கொள்வதற்கு அவர்கள் செய்கிற கிரயங்கள், செலுத்துகிற கிரயங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். சிலர் கையும் தட்ட மாட்டாங்க, வாயும் திறக்க மாட்டாங்க, முழங்காலும் போட மாட்டாங்க. அப்படியே புது சேலை வேற, புது ட்ரெஸ் வேற, கசங்கிடக்கூடாது, நம்மளோட வேத்துட்டா ஸ்ப்ரே ஸ்மெல்லு போயிடக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரதிஷ்டை பார்த்தீங்களா தெரியுமா? அபிஷேகம் பெற்று சிலர்லாம் சேலைகள் எல்லாம் கிழிச்சிருது, பேண்ட் சட்டெல்லாம் என்ன செஞ்சிருது? கிழிஞ்சிருது. ஆவியில் நிறைஞ்சு என்ன நடக்குன்னே தெரியாமல் போகுது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி விட்டு கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாழ்த்தணும். தேவ சமூகத்துக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிஸ்டர், நீங்கள் உங்கள் ஆராதனையை திரும்ப புதுப்பிங்க. உங்கள் ஜபஜீவியத்தை, அந்த தாழ்மையான ஜபஜீவியத்தை திரும்ப புதுப்பிங்க. வேதம் வாசிக்கும் போது ஒரு பிரதிஷ்டையோட முன்னால் வாசிங்கல்ல, அதை திரும்ப புதுப்பிங்க. நீங்கள் புது காணிக்கை ஆண்டவருக்கு கொடுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் புது காணிக்கை. ஆமென். சரி, சாஷ்டாங்கமா விழுந்து அப்ப நல்லா பாருங்க. அடுத்தது 3 பணிந்து கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏன் உங்க பொக்கிஷமாகிய வாயை திறக்க மாட்டேங்க? உங்க பொக்கிஷமாகிய வாயை திறங்க பார்க்கலாம். பொக்கிஷங்களை திறந்து, கொஞ்சம் திறந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரும்போது நல்ல பொக்கிஷத்துல இருந்து எடுத்துட்டு வரணும். ஆமென். கிழிஞ்ச நோட்டை எடுத்துட்டு வரக்கூடாது. கிழிஞ்ச நோட்டை எடுத்துட்டு வந்து காணிக்கப்பட்டியில் டொக்குன்னு இருக்கக்கூடாது சத்தம். புரியுதா உங்களுக்கு? பொக்கிஷங்களை திறந்து. ஆமா, பாருங்க, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ரொம்ப சீப்பா சில நேரத்தில் நம்ம சில காணிக்கைகளை என்ன செய்யறோம்? செலுத்துறோம். விலையேற பெற்றதை செலுத்துவதற்கு. ஏன்? பொக்கிஷங்களை திறந்து. ஆமென். விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் இதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். பொக்கிஷங்களை திறந்து, பீரோவை திறந்து முக்கியமானதை எடுத்துட்டு என்ன செய்யணும்? வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில்லறையை தேடப்படாது. வீட்டில் உண்டியலை குலுக்கக்கூடாது. நீ 5 போடு, நான் 5 போடுதேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் காணிக்கை காண்டி சொல்லலை, இவங்க செஞ்சதுனால சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்? அவங்கள நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய சாஸ்திரிகள் தானே. அவங்களுடைய ட்ராவலை பாருங்கள். அவங்களுடைய ட்ராவலை பாருங்கள். எங்கேயோ ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? அவரை எப்படியாவது பணிந்து கொள்ள வேண்டும். அவரை எப்படி ஆகிலும் பணிந்து கொள்வதற்கு ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறாங்க. லாங் ட்ராவலில் தான் ராஜா கிட்ட போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க. கடைசியில் இயேசுவை பார்த்துட்டு தான் போனாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொக்கிஷங்களை திறந்து, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும். 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 3. முதலாவது பொன்னை வைத்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், நம்மெல்லாம் பாருங்க, இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எதையாவது வாங்கிட்டு போகிறோம். வாங்கிட்டு போகிறீங்களா? சும்மா போகிறீங்களா? வாங்கிட்டு போகிறீங்களா? ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு துணியை வாங்கிட்டு போகிறோம். அது இந்த பிறந்த மக்களுக்குன்னு கர்ச்சிப் மாதிரி ஒரு துணி. அது கர்ச்சிப்பா துணியானு தெரில. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு பிள்ளைய பார்த்துட்டு வாட்டில் வந்துடும். அப்படி தானே? இந்த அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள், அவங்க பிறந்த நாளுக்கு ஆஸ்பத்திரியில் பிறந்த அத்தனை பிள்ளைகளுக்கு மோதிரம் போடுறான்.
நம்ம அன்னைக்கு பார்த்து பிறந்திருக்க கூடாதா? சரி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமாம், அவன் என்ன பண்ணுறான்? மோதிரம் போடுறான். எல்லாத்துக்கும் அரை பவுனு 2 கிராமோ ஏதோ ஒன்று மோதிரம் போட்டு திரும்ப கழட்டிடுவான்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். ஹல்லேலூயா. மோதிரம் போடுறான். சரி, சிலர் நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் ஒரு பிள்ளைய பார்க்க போகும்போது ஒரு நல்ல கிஃப்ட்டு அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. தங்கத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க, விலையேற பெற்றதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இது என்ன பாஸ்டர் அர்த்தம் அப்படின்னா, தங்கம் என்பது இயேசுவை பணிந்து கொள்ள வருகிறவர்கள். உங்களுக்கு அவர் மேலான விசுவாசம் இருக்கணும். பொன் என்பது என்ன தெரியுமா? ஜஸ்ட் அடையாளம். நான் சொல்கிறேன், இது நீங்கள் வெளியே போடுற அடையாளம், நீங்கள் இந்த ஆண்டவருக்கு கொடுக்குற அடையாளம். பணமோ காசோ தங்கமோ அது வெளியே இருக்கிற அடையாளம். ஆனால் அதை பார்க்கலும் மிகப்பெரிய காணிக்கை என்ன தெரியுமா? நீங்கள் உங்களையே காணிக்கையாக விசுவாசமாக அவருக்கு அர்ப்பணிப்பது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பொண்ணை விட பெருசு உங்க விசுவாசம்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. ஆமென். கர்த்தர் வெளிப்படும் போது உங்களுக்கு மகிமையாக காணப்படும். அப்போ விசுவாசம். ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்தா சாஸ்திரிகளுக்கு இப்போ திரும்பி போகும்போது ராஜா ரூட்டில் போகக்கூடாது, வேற ரூட்டில் போகணும். ஏன்? ராஜா வேற வலை போட்டு தேடுவான். ஆனால் என் இயேசுவை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், தைரியமாய் அவரை பின்பற்றுவேன், விசுவாசத்தோடு பின்பற்றுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தின் போராட்டத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். வாசிங்கம்மா அந்த வசனத்தை. யூதா 2ஆம் வசனமா 3ஆம் வசனமா? 3ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு நல்ல கவனிங்க இந்த வசனத்தை, நல்ல சத்தமா வாசிமா. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது. ஏங்க, எது ரொம்ப அவசியம், எது மிகப்பெரிய காணிக்கை அப்படின்னு சொல்றாரு? உண்மையிலே ஒரு விசுவாச வாழ்க்கை, உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கை. இந்த விசுவாசத்துக்காக நீங்க தைரியமா போராடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். போய் சொல்ல மாட்டேன்னா மாட்டேன், விசுவாசத்தோட வாழ்வேன், தைரியமா இருப்பேன். என்ன வந்துடும்? லஞ்சம் வாங்க மாட்டேன்னா வாங்க மாட்டேன், தைரியமா விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. அநீதி செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன். ஏரோது ராஜா தலையை வெட்டுவானா? விசுவாச வாழ்க்கை. இது யாருக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கை? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விட்டு ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ஆமென். பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கை. நீங்க எப்படி வாழ்றீங்க? பொன்னை காணிக்கையா செலுத்தணுமா? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் பொன்னை காணிக்கையா செலுத்தணும். பொன் என்பது என்ன? என் சொந்த பந்தம் என்ன நினைக்கும், என் சொக்காரன் என்ன நினைப்பான், இதெல்லாம் பார்க்கறது இல்ல. விசுவாசமா வரணும், தைரியமா வரணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை கடைசி மட்டும் நடத்துகிற தேவன். நம்மை வெட்கப்பட விட மாட்டார். விசுவாச வாழ்க்கையில இறங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை மேலோட்டமா பின்பற்றணும்னு நினைக்கப்படாது. வந்தா ஏதோ ஒரு வேலை கிடைச்சது, ஒரு வருமானம் வந்துச்சு, ஒரு வீட்டை கட்டணும், கல்யாணம் முடிஞ்சது, இப்படியே அப்படியே போவோம். சர்ச்சுக்கு போனோமா வந்தோமா, அட்டண்டன்ஸ் போட்டோமா, 10 ரூபாயை போட்டோமா, இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேரு விசுவாச வாழ்க்கை இல்லை. சத்தியத்தை அறிந்து என்ன குறித்த தேவ திட்டம் என்ன, தேவன் என்னை எதுக்காக ரட்சித்தாரு, தேவன் என்னை எதுக்காக அபிஷேகம் பண்ணாரு, ஏன் இந்த சபைக்கு கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிறத நினைச்சு எவ்வளவு போராட்டம் வந்தாலும் தைரியமா ஒரு மனுஷன் வாழ்றான் பாருங்க, அதுக்கு தான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா, சமுதாயத்தை கண்டு, உலகத்தை கண்டு, சொந்த பந்தத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆமென். இதுதான் முதல் காணிக்கை. எத்தனை பேர் இந்த காணிக்கையை செலுத்துவீங்க?
எத்தனை பேர் இந்த காணிக்கையை செலுத்துவீங்க? வசனம் சொல்லிச்சுன்னா அப்படியே கீழ்ப்படிவேன். இதுக்கு நான் டைம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். சில பேர் வசனத்துக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வயசு இன்னும் 2 வருஷம் ஆகட்டுமே பிரதர், பாஸ்டர் இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், இன்னொரு 4 வருஷம் ஆகட்டும், இன்னொரு 10 வருஷம் ஆகட்டும், அதுக்குள்ளே அவர் வந்துடுவார். வசனத்தை கேள்விப்பட்டு என்ன செஞ்சிடணும்? நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா உங்கள்கிட்ட எதிர்பார்க்காருன்னு அர்த்தம். பாருங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட பாஸ்டர் நீங்கள் இப்படிலாம் சொல்லி நீங்கள் ஆமென், நன்மைக்கு தான், சுதந்திரத்துக்கு தான், ஆசீர்வாதத்துக்கு தான், கிருபைக்கு தான், பெருக்கத்துக்கு தான், விருத்திக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தில் ஆசீர்வாத குறைவு உண்டா? ஒரு வசனத்தை நீங்க கை கொள்றதுனால ஏதாவது குறைவு உண்டா, நிறைவு உண்டா? நீங்க சொல்லுங்க. ஒரு வசனத்தை கை கொள்றதுனால உங்களுக்கு குறைவு உண்டா, நிறைவு உண்டா? நிறைவு தானே உண்டு. அப்ப தைரியமா பின்பற்றணும். அல்லேலூயா, ஆமென். பொன் பொன் ஆமென். 2வது தூபவர்க்கம். தூபவர்க்கம் என்றால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம இந்த பிள்ளைக்கு இந்த சாம்பரை எல்லாம் போடுவாங்க, அப்படி தானே போடுவாங்க. சரி, தூபவர்க்கம் என்பது என்ன? ஜபஜீவியம். ஜபஜீவியம் என்னது? ஜபஜீவியம் தான் தூபவர்க்கம். இன்னைக்கு நம்ம உண்மையாகவே நம்ம ஆண்டவரை பணிந்து கொள்றவங்க என்ன செய்யணும்? நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஜெபிக்கிறவங்க. இன்னைக்கு சபைக்கெல்லாம் வருவாங்க, தேவ பிள்ளைகளாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஜபமே இருக்காது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஜப காணிக்கை செலுத்துறீங்களா? இந்த காணிக்கை செலுத்துறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் வாய் அப்படியே பத்திரமா இருக்கு, வாய் திறக்கவே இல்லை. ஜெபிச்சா தானே சொல்ல முடியும். மற்றதெல்லாம் செய்யலாம், மற்றதெல்லாம் செய்யலாம், ஆனால் ஜபம் மட்டும் என்ன செய்ய முடியாது. நான் சொல்கிறேன் நீங்கள் 10 கோடி நீங்கள் காணிக்க கொடுத்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் காணிக்க அதை பார்க்கிலும் உங்கள் ஜபம் மிகப்பெரிய காணிக்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தூபவர்க்கம், தூபவர்க்கம் இது ஜபம். இது ஒரு காணிக்கையாக செலுத்தணும். 3வது வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் என்பது என்ன தெரியுமா? அது ஒரு பிசின் போன்றது, அது கசப்பு. அதில் என்ன இருக்குது? இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தா, ஆமாம், நம்ம முருங்கை மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோந்துன்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? கோந்து. இதை மாதிரி நிறைய மரங்களில் என்ன இருக்குது? கோந்து இருக்குது. அந்த கோந்து என்னைக்காவது தொட்டு நாக்கில் வச்சு பார்த்துருக்கீங்களா? கசப்பு. வெள்ளைப்போளம் என்பது கசப்பு. இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்லேயே வெள்ளைப்போளம் அதை கொண்டு வந்து வச்சாங்க. ஏன்? வாழ்க்கையில் கிறிஸ்தவ பாதையில் சில உபத்திரவங்களும் உண்டு, சில பாடுகளும் உண்டு, சில துன்பங்களும் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு அடையாளமாகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதே இந்த வெள்ளைப்போளத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? காணிக்கையாக வைத்தாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த உபத்திரவமும் இந்த பாடும் இந்த துன்பமும் நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தி இன்னும் தேவனிடத்தில் பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும், இந்த பூலோகத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கும். தெரியுமா? அல்லேலூயா, ஆமென். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆமென். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா, ஆமென். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரம் இந்த பாதையில் நம்ம போகிறோமா, சந்தோஷம், ஏதோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை இந்த கிறிஸ்மஸில் கூட நான் கொஞ்சம் கஷ்டத்தோட, ஒரு துன்பங்களோட, பாடுகளோட வந்திருக்கேன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு சில நிந்தனைகள் இருக்கிறது, சில போராட்டங்கள் இருக்கிறது, சில அவமானங்கள் இருக்கிறது என்பது நீங்கள் ஒருவேளை நினைச்சு வந்திருந்தா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். உபத்திரவங்களை கர்த்தர் மாற்றுவார், நன்மைகளை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இங்கே ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். அவர்கள் பொன்னை அந்த காணிக்கையாக, அவர்கள் தூப வர்க்கத்தை காணிக்கையாக, வெள்ளை போளத்தை அவர்கள் காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே நீங்களும் நானும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் என்ன சம்பவம் நடந்ததோ இதற்கேற்றபடி, ஆண்டவரே, சாஸ்திரிகள் தவறான ஒரு முடிவெடுத்து போயிட்டாங்க, நான் சரியான வழியில் நடக்க நட்சத்திரம் எனக்கு உதவி செய்யட்டும். ஆவியானவரே, எனக்கு உதவி செய்வீராக, சரியான வழிக்கு என்ன திருப்புவீராக. அல்லேலூயா.
என் நிமித்தமாய் தேசத்தில் ஒரு அழிவோ ஒரு நாச மோசமோ நஷ்டங்களோ வரக்கூடாது. சாஸ்திரிகளினுடைய தவறான முடிவு நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய காரியம் அங்கே சம்பவித்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை நல்ல சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். நல்ல காணிக்கைகளை எங்களையே அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு நீர் பிறந்த பொழுது நடந்த அந்த காரியங்களை குறித்து எங்களை நீ திட்டமாய் பேசினதுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 4 காரியங்களை உங்களை இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்க. 1 ஏரோது ராஜா, 2வது சாஸ்திரிகள், 3வது நட்சத்திரம், 4வது காணிக்கை. இந்த 4ஐயும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் இந்த காரியங்களை கொண்டு உங்களோடு பேசுவார். இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் நம்ம எல்லாரும் நட்சத்திரங்களை போல ஜொலித்து அநேகர் இடத்துல கொண்டு போய் இயேசுவை சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள், நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில் நானும் ஒரு நட்சத்திரத்தை போல மாற எனக்கு கிருபை தாரும். இயேசு இருக்கிற இடத்தை காண்பிக்கிற நட்சத்திரமாய் மாற எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். விலையேற பெற்ற விசுவாசத்தை நாங்கள் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தூபவர்க்கமாகிய ஒரு ஜெப ஆவியினாலே எங்களை நிரப்புங்க. வெள்ளை போலம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை காணிக்கையாக நாங்கள் செலுத்துவோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கு அந்த நட்சத்திரம் எனக்கு வழிகாட்டுவதாக, இன்னைக்கு ஆவியானவர் என்னை வழி நடத்துவீராக. இழந்து போன தவறான பாதைகளில் போன என்ன கர்த்தர் மீண்டும் உம்முடைய வழிக்கு திருப்புவீராகப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ, thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, என்னுடையவர் என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும்
ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என் நேச கர்த்தரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமென். மகிமையானவர். ஆமென். மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு. கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதானே சுராஜா, பாசத்தின் எல்லைதான் ஏசுராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையானவர். ஆமென். மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உம்முடைய பிறப்பு நாளை நாங்கள் கொண்டாடும்படி இந்த நாளை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களும் ஒரு நட்சத்திரங்களாக பிரகாசிக்க உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, எங்கள் காணிக்கையாக நாங்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் சாஷ்டாங்கமாக உடைய சமூகத்தில் வைக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் நீர் பிறந்து எங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை தந்தீரப்பா. இதே சந்தோஷத்தை உலகமெங்கும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாள் கொண்டாட்டங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. ஜனங்கள் எல்லாருமே அறிந்து கொள்ளட்டும். தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். மனுஷர் மேலே பிரியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் ஆண்டவரே கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அறியாத ஜனங்கள், ஆண்டவரே, வெறுமையிலும் தரித்திரத்திலும் இருக்கிற ஜனங்கள், ஆதரவற்று இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த நாளிலே போஷிப்பீராக. நீ சந்தோஷப்படுத்துவீராகப்பா. பெரிய வெளிச்சத்தை காண உதவி செய்வீராக. ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வீராக. வர தடைப்பட்டவர்களை வருகிற நாட்களில் கொண்டு வரும் பெரிய காரியங்களை செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபை இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.